வணக்கம் நேர்களே, எத்தனையோ டாப் 10 பார்த்திருப்பீங்க. அந்த டாப் 10 வரிசைகள் இல்லாம புதுமையாவும் வித்தியாசமாவும் இருக்கும். இன்னைக்கு வேகாத பொங்கல் டாப் 10 மூவிஸ்ல 2013 எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆனாலும் ஒரு சில படங்கள் தான் மக்கள் இன்னைக்கும் படம் பார்த்துட்டு திட்டுறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய வேகாத பொங்கல் டாப் 10 மூவிஸ்ல என்னென்ன படம் வருதுன்றத இப்ப நம்ம பார்ப்போம். வேகாத பொங்கல் டாப் 10 மூவிஸ்ல நம்ம பார்க்க போற படம் தான் தொலைவா. இளைய வளாபதி கதாநாயகனாகவும் கமலா பால் கதாநாயகியாகவும் நடிச்சு பல சிக்கல்களுக்கு மத்தியில சிக்கி வெளிவந்த படம் தான் இந்த தொலைவா. இந்த படத்துல பஞ்சி டைலாக்காகவே இந்த படம் பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தவங்களை விட டிவிடியில பார்த்தவங்க தான் அதிகம். தொலைவா ரிலீஸுக்காக அலைஞ்சவன் தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். வேகாத பொங்கல் டாப் 10 மூவிஸ்ல நம்ம பார்க்க போற அடுத்த படம் தான் குசுரூபம். இந்த படத்துல உள்ளூர் நாயகன் கதாநாயகனா நடிச்சு கடன்லாம் வாங்கி வீடுலாம் வித்து கண்ணீர் விட்டு கதறி எடுத்த படம் தான் இந்த குசுரூபம். இந்த குசுரூபம் படத்துக்கு கிட்டத்தட்ட 500 பேர் கேஸ் போட்டு 5000 பேர் படம் பார்த்து சென்சார்ல 3 மணி நேரம் படத்தை 3/4 மணி நேரம் ஆக்கி மக்களை முணுமுணுக்க வச்ச படம். இவன் நடிக்க வந்தவன் அல்ல, கடிக்க வந்தவன். நீங்க நல்லவரா கெட்டவரா? வேகாத பொங்கல் டாப் 10 மூவிஸ்ல நம்ம பார்க்க போற அடுத்த படம் தான் நாய் கவ்வோ. 5 வேலை வெட்டி இல்லாத இளைஞர்கள் ஒரு நாய் புடிச்சு காசாக்குற கதை தான் இந்த கதை. இந்த படத்தில் வரக்கூடிய கதாநாயகிய கதைக்காக யூஸ் பண்ணாம சதைக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அஜய் சேதுபதி 50 பிளாட் வாங்கி வெல் செட்டில் ஆயிட்டாரு. நாய்க்காவும் மாட்னா போலீஸ்காவும். இது ஏதோ புது கோஷ்டி. இதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். இன்னைக்கு வேகாத பொங்கல் டாப் 10 மூவிஸ்ல நம்ம பார்க்க போற படம் தான் வேலைக்கு போகாத கிழவர்கள் சங்கம். இந்த படத்துல கதாநாயகன் ஊருக்காக ஊரா சுத்துறாரு. அவரோட நண்பரா சுத்துறவரு ஊருகாவுக்காக சுத்துறாரு. இந்த படத்துல தேவையில்லாத நடிகர்கள், தேவையில்லாத சீன்கள், தேவையில்லாத வில்லன்கள்னு படத்துல தேவையில்லாம நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க. இந்த படத்துல பாட்டு, டான்ஸ், குத்தாட்டம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் படத்துல மெசேஜ் இல்லாம மசாஜ் மட்டுமே இருக்கு. இந்த படத்துல சீனே இல்லாம சில்லறைய பார்த்திருக்காங்க. இந்த படத்துல கதையை நம்பாம பாட்டை மட்டுமே நம்பி படத்தை எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் வேலைக்கு போகாத கிழவர்கள் சங்கம். இந்த படத்தை பார்த்தா ஆயா கூட தூக்கில தொங்கும். விடிய காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறவனோ பொண்ணு கலட்டி விட்டவனோ ஃபீல் பண்றவனோ நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாது இந்த சட்டம் சொல்லுதுடா. செவனாண்டி கலப்பி விட்டதா இருக்கும்டா. இப்ப நம்மளுடைய வேகாத பொங்கல் டாப் 10 மூவிஸ்ல நம்ம பார்க்க போற அடுத்த படம் ரம்பம். இதுல பைக் ஸ்டார் கதாநாயகனா நடிச்சிருக்காரு. கட் அவுட் வைக்காம காசு பார்த்த படம். இந்த படத்துல கருப்பு பணத்தை பெயிண்ட் அடிச்சு வெள்ளை பணமா மாத்துறாரு. இந்த படத்துல பூரியா, ஜிப்சி, எய்தாரா இப்படி ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சாலும் தியேட்டர்ல 3 மணி நேரம் மக்களை உட்கார்ந்து பார்க்க முடியாத நிலைமையில கொண்டு வந்திருக்காங்க. ரம்பம் தியேட்டர்ல பாப்கார்ன் கவர் ரொம்பவும் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய வேகாத பொங்கல் டாப் 10 மூவிஸ்ல நம்ம பார்க்க போற படம் தான் பீஸ் இல்லாத பிரியாணி. இந்த படத்துல நிறைய பேர்த்த 2 பீஸ் காட்டியிருக்காங்க. குடும்பத்தோட படத்தை பார்க்க முடியலன்றதுக்காக நிறைய ஆண்கள் தனியா போய் இந்த படத்தை பார்த்திருக்காங்க. முதல் படத்துல 10 ரூபாய்க்கு நடிச்ச எல்லா நடிகர்களையும் மறுபடியும் இந்த படத்துல காட்டும் போது படம் பார்க்கறவங்களுக்கு எரிச்சல் அடைய செய்து. இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்போ பல பேருடைய பர்த்டே பார்ட்டியை கொண்டாடி ப்ரொடியூசர் தலையில துண்டு போடாம பெட்ஷீட் போட வச்சிருக்காங்க. பீஸ் இல்லாத பிரியாணி ஆடியன்ஸ் மூஞ்சில பூசின சாணி. ஸ்ரீதேவி உஷார் பண்ணிட்டல்ல, அக்காவோட கிளாஸ் போட்டு உஷார் பண்ணல. நீ நன்றாக பார், என்னையா யார் என்று தெரியவில்லை. சார் அவர் அடிக்காதீங்க சார், அவர் தான் அந்த படத்து ஹீரோ.
வேகாத பொங்கல் டாப் 10 மூவிஸ்ல நம்ம பார்க்க போற அடுத்த படம் தான் சொரியான். இந்த படத்துடைய கதை கடற்கரை, காதல், கடலை இது மட்டுமே மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல கப்பல்ல சரக்கு ஏத்துறாங்களோ இல்லையோ, இந்த படத்துடைய கதாநாயகன் சரக்கு ஏத்துக்கிட்டு கும்மான போறாரு. இந்த படத்துடைய கதாநாயகன் கடற்கரையில கடலைய போறாரு, வெளிநாட்டுல முட்டிய போறாரு. இந்த படத்துல ஹீரோவுக்கு காஸ்டியூம் ரொம்ப சீப்பா இருக்கு. கிழிஞ்சு போன பனியனோடவே படம் ஃபுல்லா வர்றதுனால படம் பார்த்துட்டு வெளியில வர்றவங்க நல்லா இருக்கிற பனியனை கூட கிழிச்சுக்கிட்டு கத்துறாங்க. சொரியான் சொரிய மட்டும். ஏய் தம்பி, நீ இப்பவே கொன்று இல்ல ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுவேன். இன்னைக்கு நம்மளுடைய வேகாத பொங்கல் டாப் 10 மூவிஸ்ல நம்ம பார்க்க போற படம் தான் சீக்கு வந்த அசிங்கம் 2. இந்த படத்துல கதாநாயகன் போலீஸ் ட்ரெஸ் போட்டாலும் வாட்ச்மேன் மாதிரி தான் தெரிகிறாரு. லவ் பண்றத மட்டுமே கடமையா நினைக்கிறாரு. உள்ளூர் வில்லன்களை உளுந்து வடை சாப்பிட வைக்கிறாரு, வெளிநாட்டு வில்லன்களை வெங்காய பஜ்ஜி தீன வைக்கிறாரு. இந்த படத்துல எல்லாருமே கத்துறாங்க, கூட்டு போனவன மூஞ்சிலே 2 குத்துறாங்க. மொத்தத்துல சீக்கு வந்த அசிங்கம் 2 ஒரு முறை கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய வேகாத பொங்கல் டாப் 10ல அடுத்து நம்ம பார்க்க போற படம் தான் இதற்குத்தானே தெருவா அலைஞ்ச பலான குமாரா. இந்த படத்துல கதாநாயகன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தறாரு, தேவையில்லாம கத்துறாரு. இதுல வில்லன் கேரக்டர் வரக்கூடிய கொசுபதி சுகர் பேஷண்டா காட்டி காஸ்டியூம் செலவில்லாம காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய நடிகர்கள் இருக்கிறதுனால யார் கதாநாயகன் யார் காமெடி பீஸ்ன்னு தெரியாம போகுது. சரக்குக்காக தன்னுடைய நண்பன் பரட்டைய கத்த வைக்கிறாரு, சுத்த வைக்கிறாரு. இந்த படத்துல அடிக்கடி வரக்கூடிய ஒரு வசனமான குமுதா ஆப்பின்னு சொல்லும் போது படம் பார்க்கறவங்களுக்கு ஆப்பி வருதோ இல்லையோ பிபி வருது. மொத்தத்தில் இதற்குத்தானே தெருவா அலைஞ்ச பலான குமாரா. மாட்னா குமுதா அப்பா சும்மா ஓடுவாரா? இங்க கவனிச்சீங்களா? சுமார் முஞ்சி குமார் தான் டீசன்ட். குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா ஹாப்பி. இன்னைக்கு வேகாத பொங்கல் டாப் 10 மூவிஸ்ல நம்ம பார்க்க போற படம் தான் தாண்டிய நாடு. இந்த படத்துல சைடு ஆக்டர்களை விட வில்லன்கள் ரொம்ப அதிகம். வள்ளிக்கு பயப்படுற ஹீரோ வள்ளிய பார்த்தா வடிகிறாரு. தன்னுடைய அண்ணனை கொண்ட வில்லன்களை பழி வாங்கறதுக்கு பெருசும் சிறுசும் துடிக்குது. 10th ஃபெயில் ஆன பொண்ணு டீச்சரா இதெல்லாம் நடிக்குது. மொத்தத்தில் தாண்டிய நாடு துண்டு போட்டு தாண்டலாம். பிரச்சனை பண்ண பையன் யாரும் காமிக்க சொல்லுங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். ஏன் ஆண்டி நல்லா தானே போயிட்டு இருந்தது? இன்னைக்கு நம்மளுடைய வேகாத பொங்கல் டாப் 10 நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சு சிரிச்சு நல்ல வீட்டுல குஷியோடு இருந்திருப்பீங்க. அடுத்த ஒரு டாப் 10ல உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது ரப்பர் வாய் ரம்யா.